இந்த பூமி கழுத்துல இருக்கிற தாலிய நான் அறுக்காம விட்டுருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் நடந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கான தண்டனையை நான் கண்டிப்பா கொடுக்க போறேன். இந்த பூமியை நான் சும்மா விட மாட்டேன். வா. நீ தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி பிரச்சனைய தலைக்கு மேல கொண்டு போயிட்ட கேபி. மாமா பூமி கழுத்துல இருக்கிற தாலி அறுத்திருந்தா குறைஞ்சபட்சம் பூமிக்கு இந்த பூமியில வாழ்றதுக்காவது ஒரு வழி இருந்திருக்கும். அம்மா என் கையில எப்படிமா ஒட்டி இருக்க? நல்லா இருக்குடா. நான் கேட்ட கேள்விய திரும்பவும் என்கிட்டயே நீ கேளு. ராத்திரி எங்க போயிருந்த? பூமி உதயம் கல்யாணத்துக்காக கொடுத்த பேச்சுலர் பார்ட்டிக்கு போயிருந்தம்மா. அவங்க பேச்சுலர் பார்ட்டிக்கு நீ போயிருந்தியா? வேணும்லாம் போலம்மா. ஒரு ஃப்ரெண்டு பிஸ்னஸ் டீலை பற்றி பேசுறதுக்கு அவன் ஃப்ரெண்ட் பேச்சுலர் பார்ட்டிக்கு என்னை கூப்பிட்டான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஃப்ரெண்டு தான் உதயனே. பூமியும் வந்திருந்தாளா? வந்திருந்தா. அவ எப்படிரா இருக்கா? அம்மா காலையில் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஏமா இப்படி தலைவலியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன சந்தோஷமா இருக்கா, கல்யாணம் பண்ணிக்க போறாள். டேய் ககன், நம்ம பூமியாச்சேன்னு கேட்டேன்டா. தேவையில்லாம நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இந்தா நிம்மதியா நீ இந்த காஃபியை குடி. தேங்க்யூ. ஏண்டா அன்னைக்கு அந்த மனமேடையில என் பொண்ண காதலிக்கவே இல்லைன்னு சொன்ன? என்ன அவமானப்படுத்துறதுக்காக மட்டும்தான் காதலிச்ச மாதிரி நடிச்சேன்னு சொன்ன. கல்யாணத்தை கூட கேன்சல் பண்ணிட்டு என்ன அவமானப்படுத்தினலடா. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்குடா கட்ட இந்த தாலிய? ஓஹோ, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா ஒரு தடவை தான் அவமானப்படுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு சாதாரண சரச்சந்திராவா மாறிடுவேன். அதுவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன வாழ்க்கை முழுக்க வேதனைப்படுத்தலன்னு நினைச்சியாடா? அப்பா, நீங்க சரியான டைம்ல கரெக்டா ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. பூமி தாலியை இறக்குனா அம்மா தாலியை இறக்கிடுவேன்னு ட்விஸ்ட் கொடுத்தீங்க பாருங்க. உங்க தைரியத்தை பாராட்டி ஆகணும்பா. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. டேய், நீ மட்டும் என்ன சாதாரண தியாகமா பண்ணிருக்க? பூமியையும் அண்ணனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீ நட்சத்திரங்கிற தீச்சட்டிக்குள்ளேயே விழுந்துட்டிய. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீ கூட இந்த ஸ்வீட் சாப்பிடுறா. சாப்பிடுறா, சாப்பிடு. அப்பா, பூமி இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆமாண்டா, அதான் எனக்கும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆ, நிறுத்துங்க உங்க நாடகத்தை எல்லாம். ஆ, என்னடா சரி, அந்த ககன் கிட்ட பூமி தாலி கட்டிட்டு வந்தா அது என்னோட தப்பா? இத சரச்சந்திராங்கிற முட்டாள் கிட்ட போயிட்டு சொல்லு. அவன் வேணா நம்புவான், நான் நம்ப போறதில்ல. தாலி அது இதுன்னு இப்ப மறுபடியும் புது நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கியா? பாருங்க அத்தை, மாமா எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. எந்த பொண்ணாவது ஒரு ஆம்பளை முன்னாடி நின்னு கட்டின தாலிய இவன் தான் கட்டினான்னு போய் சொல்லுவாளா? ஆமாண்டா, அவ சொல்றது உண்மை. அவ கழுத்துல இருக்கிறது மஞ்சள் கயிறு, உன் கையில கூட மஞ்சள் இருக்கு. இது ரெண்டையும் பார்த்தாலே உனக்கு புரியலையா? நீதான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கன்னு. அம்மா, நீங்களும் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணத்துக்கா போனேன்? ராத்திரி நீ போனது கல்யாணத்துக்கு இல்ல, பேச்சுலர் பார்ட்டிக்கு. நீ வாம்மா, நம்ம உள்ள போலாம். நோ, இவன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. and that's my bloody order. டேய், பிறந்த வீட்டுக்காரங்களே விட்டுட்டாங்கடா. அது எதனால? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே ஒரு காரணத்தினால. அம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. நான் அவ கழுத்துல தாலி கட்டல, எனக்கு இந்த கல்யாணமே நடக்கலமா. அப்படி கல்யாணம் நடக்கிறதா இருந்தா எப்பவும் மனமேடையிலே நடந்திருக்கும். அப்போ ஒரு நாடகம் ஆடி அதை தடுத்துட்டா. உங்களுக்கு தெரியாதம்மா? நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்போ ஒரு நாடகம் ஆடினா. இந்த ஊரை விட்டு தூரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சப்போ அப்போ ஒரு நாடகம் ஆடினா. நாடகம் நாடகம் நாடகம். இப்ப நான் தான் தாலி கட்டணும்னு இன்னொரு புது நாடகம் ஆடுறான்.